இப்பெல்லாம் நிறைய பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் சொல்றாங்க. உடம்பு வேற ரெண்டு குண்டாயிடுது. ரொம்ப குண்டானாவே ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாம் வந்துடும். ரொம்ப தூரம் நடக்க முடியாது, மூச்செல்லாம் வாங்கும். கெட்ட கொழுப்புனாலையும் கெட்ட கொழுப்பெல்லாம் ஜாஸ்தி ஆகுறதுனால அதுவும் ப்ராப்ளம் தான். அதனால கொலஸ்ட்ராலையும் குறைக்கணும்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸ். இப்போ அதை வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஹார்ட் பிளாக்க சரி பண்ணிடலாம். பைபாஸுக்கு போனவங்க எல்லாம் கூட இதை யூஸ் பண்ணிட்டு பைபாஸ்க்கு போக வேண்டிய அவசியம் இல்லாத மாதிரி சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பூண்டு 50 கிராம்னா 50 கிராம் எடுத்துக்கணும். எல்லா பொருளும் ஒரே அளவு தான் இருக்கணும். 100 கிராம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி இஞ்சியும் 100 கிராம் எடுத்துக்கணும். இதை பூண்டை இடிச்சு அப்படி வச்சிருங்க. இதை தோல் உரிச்சிட்டு எல்லாம் சுத்தமா கழுவிட்டு அப்படியே வைங்க. அப்புறம் ஒரு 5-10 இதை நல்லா கழுவிட்டு அப்படியே கட் பண்ணிட்டு ஜூஸ் எடுத்து ஒரு கண்டெய்னர்ல போட்டு வைங்க. அப்புறம் இதை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆயிடும்ல, இது தோலை உரிச்சிடுங்க. ஃபுல்லா தோலை உரிச்சிட்டு இதை சின்ன சின்ன பிட்டா போட்டுக்கிட்டு இது ரெண்டுத்தையும் அரைச்சுக்கோங்க. சின்ன மிக்சியில போட்டு அரைச்சிடுங்க. அரைச்சதுக்கு அப்புறமா இதை ஜூஸ் எடுத்து ஒரு கண்டெய்னர்ல போட்டு வச்சிருப்பீங்க. ஆப்பிள் சீடர் வினிகர் அதே அளவுக்கு. இப்போ இது அரைச்சு வச்சிருப்பீங்க, அதுல ஆப்பிள் சீடர் வினிகர் அதே அளவுக்கு இதுல ஊத்துங்க. இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் மேல லோ ஃபிளேம்ல வைங்க. கொஞ்சம் சூடாயிட்டே இருக்கும். அதுல இந்த எலுமிச்சம் ஜூஸ அதுல ஊத்துங்க. 4த்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு லோ ஃபிளேம்ல ஆகட்டும். ஆனதுக்கு அப்புறமா அப்படியே திக்னஸ் வரும். திக்னஸ் வந்ததுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஆறுனதுக்கு அப்புறமா அது மூழ்கிற அளவுக்கு தேன், பியூர் தேன் வாங்கிக்கோங்க. பியூர் தேனான்னு எப்படி தெரியும்னா, ஒரு ஸ்பூன் தேனை தண்ணியில அப்படி ஊத்தணும்னா நேரா நீட்டா அப்படி இறங்கிட்டு கீழே அப்படியே படிஞ்சு நிக்கும், கரையாது. அதுதான் பியூர் தேன். அப்படியே கரைஞ்சுக்கிட்டே போச்சுன்னு சொன்னா அதுல கலப்பட தேன். அதனால பியூர் தேன் அதுல போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு கண்டெய்னர் கண்ணாடி பாட்டில் வச்சுட்டு தேவையானப்போ காலையில ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை அப்பதான் அது ஓபன் பண்ணிக்கிட்டு காலையில ஒரு ஸ்பூனு சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் முன்னாடி இதை ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுடணும். நைட் சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூனு 10 நிமிஷம் முன்னாடி இதை சாப்பிட்டுடணும். இந்த மாதிரி ஒரு வாரம் காலி ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே செஞ்சுக்கிட்டு ஃப்ரெஷ்ஷா செஞ்சுக்கிட்டு 1 வீக் அதுல வச்சுக்கிட்டு ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் வைக்க தேவையில்ல, வெளியிலே வச்சுக்கலாம். தேனை கலக்கிறதுனால வெளியிலே வச்சுக்கலாம், கெடாது. கண்டினியூவா யூஸ் பண்ணீங்கன்னா ஹார்ட் பிளாக் எல்லாம் சரியாயிடும். இப்போ ரத்த சுத்தி பானம் சொல்லிட்டு இதே எல்லாம் நான் சொன்ன இந்த பொருள் எல்லாம் நாம திக்கா செஞ்சு சாப்பிடுறோம். அவங்க என்ன பண்றாங்க, லிக்விடா தண்ணி ஆட்டம் பாட்டில தயார் பண்ணி அப்படியே விக்கிறாங்க. என்னடா இது நினைச்சேன் நானு, இது ஹார்ட் பிளாக்காக தயார் பண்றதாச்சே, ரத்த சுத்தி பானம் சொல்லிட்டு இதையே அவங்க தயார் பண்ணி சேல்ஸ் பண்றாங்க.